வணக்கம் அன்புக்குரிய பாச தமிழர்களே. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை பக்கத்தில் உள்ள நத்தபுரைக்கு கிராமம், ஒரு மறக்க முடியாத ஒரு நத்தபுரை கிராமம். அந்த கிராமத்திலிருந்து நம்ம அன்பாலய உறவுகளுக்காக பசியை போக்கு விதமாக அரிசியும் இந்த தீமண்டமும் கொண்டு வந்திருக்காங்க. அந்த நத்தபுரை கிராமத்தினுடைய அம்பலார அன்பு அப்பா அவங்க வந்திருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஒரு காதணி விழா வச்சாங்க நத்தபுரைக்கில். அந்த பாப்பா பேர் என்னப்பா? துவாசினி. அவங்க குடும்பத்தார் சார்பாக 2 சிப்பா அரிசியும், அம்பலார் அப்பா சார்பாக 2 சிப்பா அரிசியும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அன்புறவர்களே, எத்தனை காசு பணம் இருந்தாலும் அது நாள் போக்கில் வந்து செலவாயிடும். ஒருத்தவங்களுக்கு பசியை போக்கக்கூடிய அந்த உணவுப் பொருளை தான் நம்ம செய்யக்கூடிய தர்மம் நிற்கும். 2வது அந்த புண்ணியம் நிலைக்கு. என்னை பொறுத்தளவு எத்தனை மேடைகளில் உறவுகள்லாம் காசு கொடுப்பாங்க. ஆனால் என்னை பொறுத்தளவு அரிசியும் இந்த மாதிரி தீமண்டங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே உள்ள இந்த மக்களுக்கு பெரிய ஒரு பயனுள்ளதாக இருக்கும். ஆமாம், அவங்க பசியை போக்கக்கூடிய இந்த மாதிரி உணவுப் பொருள்லாம் கொடுக்குறவங்க கர்ணனுக்கு சமம். உண்மையிலே அன்பு உறவுகளே, அந்த விதத்தில் நத்தவரை கிராமத்திலிருந்து இந்த அன்பாலயத்தினுடைய மக்களுடைய அன்புக்காகவும் நான் செய்த அந்த தர்மத்துக்காகவும் என்னுடைய நாடக கலையை ரசித்த இந்த உறவுகள் சொந்த பந்தமாக இந்த நத்தவரைக்கு கிராமத்தார்கள், இளைஞர்கள், தாய்மார்கள், சிறுவர், சிறுமிகள், மாணவ செல்வங்கள் அத்தனை பேருக்குமே என்னுடைய அன்பாலயத்தில் உள்ள மக்கள் சார்பாக, என்னுடைய சார்பாக நெஞ்சார்ந்த நன்றி. நீங்கள்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம் தம்பி. இப்படி ஒவ்வொரு கிராமத்திலையும் இளைஞர்கள்னால் இந்த மாதிரி, என்னை பொறுத்தளவு நத்தவரை கிராமத்தில் உள்ள இளைஞர்கள் இந்த மாதிரி இளைஞர் மாதிரி ஒவ்வொரு கிராமத்திலையும், ஐயா ஒவ்வொரு கிராமத்திலையும் எத்தனையோ குடும்பம் வெளியில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுதுங்கய்யா. சாப்பாட்டுக்கு இல்லாமல் தன்னுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல் எத்தனையோ கிராமத்தில் இருக்காங்க. அந்த கிராமத்தில் உள்ள இளைஞர்கள்லாம் ஒன்று சேர்ந்து உங்களால் முடிஞ்சது, ஒரு ஆள் தலைக்கு 100 ரூபா போட்டாலும் அந்த கிராமத்தில் உள்ள அந்த குடும்பத்துக்கு நீ உதவி செஞ்சால் இளைஞர் அத்தனை பேருமே வாழுகின்ற கேப்டனாக நினைக்கிறேன். நத்தவரை கிராமத்தார்களுக்கு மீண்டும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் உறவுகளை.